இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறது ஃபர்ஸ்ட் வந்து மாலிகுல்ஸ் ஆஃப் எலிமெண்ட் காம்பவுண்ட். மாலிகுல்ஸ் என்ன, எலிமெண்ட்ங்கிறது என்ன, காம்பவுண்ட்ங்கிறது என்ன. இன்ட்ரோடக்ஷன்ல நாம இங்க பாக்குறது, இங்க பாருங்க என்ன இருக்குது. நம்ம நம்ம ஏதோ பல பொருட்களால ஆனது. இது என்ன பண்ணா விச் cannot be seen with naked eye. இதை வந்து நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் என்ன, ஆட்டம். ஆட்டம்ங்கிறது அணு இல்லையா. இந்த அணுவை பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ சின்ன உதாரணத்துக்கு கிராஃபைட்ல இருக்குது. கிராஃபைட் வந்து எதுல பண்றாங்க, கிராஃபைட்ல எது பண்றாங்க, பென்சில் பண்றாங்க. இந்த பென்சில் வந்து எதுல இருக்குது, இந்த கிராஃபைட் குள்ள என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்குது உங்களுக்கு டெஸ்ட்ல, ஞாபகம் இருக்குதா? அதாவது வாட் இஸ் த வாட் மெட்டீரியல் த பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னா, பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட். கிராஃபைட்ல என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. சரியா, அதை நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் we can break graphite into small. இந்த கிராஃபைட் வந்து நம்ம சின்ன சின்னதா பீஸ் பீஸா அப்படியே கட் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி, இது பேர் என்ன, மைனூஸ்கியூல் அப்படிங்குவாங்க. அந்த மைனூஸ்கியூல்னா ரொம்ப சின்னதா நமக்கு கட் பண்ண போது அந்த கிராஃபைட் என்னவா இருக்கும், கார்பனா மாறிடும். சரியா, அப்ப கார்பன் தான் என்ன, இதுதான் இதோட அட்டாமிக் பார்ட், கார்பனா மாறிடும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் ஆர் எக்ஸிபிட்டட் தி ஸ்மாலஸ்ட், இங்கதான் பாருங்க, த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் an எலிமெண்ட். என்ன, இங்க கீழே வாங்க, எலிமெண்ட். இதுதான் என்ன, நமக்கு ஒரு ஆட்டமுக்கு நம்ம சொல்றோம். இப்ப ஆட்டம்ங்கிறது என்ன, த ஸ்மாலஸ்ட் ஆட்டம் எலிமெண்ட். இங்க பாருங்க, இதுதான் என்னது, தட் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலிமெண்ட் இஸ் கால்ட் ஆட்டம். அப்போ எது வந்து சின்னதா இருக்கிற அந்த ஒரு பொருள், அந்த அது எலிமெண்டோட தன்மையை வந்து குறிக்குதோ அதுதான் ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து என்ன வருதுன்னா, ஆல் த மேட் கம்போஸ்ட் டைனி பார்ட்டிகல். என்ன டைனினா இங்கிலீஷ்ல வந்து சின்னது, சின்ன சின்ன குட்டி 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 துகளால் ஆனது. இது எல்லாத்துக்குமே பாரு, வாட்டர்ல இருக்குது, ரைஸ்ல இருக்குது, எல்லா இதுலயும் இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல் இருக்குது. அது உள்ள இருக்கிற அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்க அப்புறம் பாத்துக்கலாம். an atom is a basic unit of matter. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மார்க் கேள்வி கேட்பாங்க ஆப்ஷன்ல. an atom is the என்ன யூனிட் அப்படின்னா பேசிக் யூனிட் நீங்க எழுதணும். அப்புறம் ஆட்டம்ல சேர்ந்து என்ன ஆகுது, ஓப்பரர்லயும் அதுதான் சின்ன ஆட்டம் இருக்கும், ரைஸ்ல இருக்கும். இப்போ ஆட்டம்ங்கிறது என்னன்னா பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்மால் மேட்டர். இப்போ ஈவன் வித் த ஓஸ்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லை. அப்படியே கீழே வந்தேன்னு என்ன இருக்குது, ஃபார் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிக்கான். இந்த சிலிக்கான் வந்து எங்க இருப்பாரு, இந்த மாதிரி சின்ன 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 பார்ட்டிகள்ல தான் இந்த சிலிக்கான் இருக்கும். இப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மோஸ்ட் அபுண்டன்ட் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ் இஸ் ஹைட்ரஜன். இப்போ எந்த எந்த அணு வந்து இந்த யூனிவர்ஸ் என்ன, நம்ம பிரபஞ்சம், இந்த இதுல எது அதிகமா கிடைக்குது, அடுத்து வந்து மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள். இப்போ மூலக்கூறுகள் வந்து என்னன்னா, வென் ஆட்டம் கம்பைன்ஸ், அதாவது ரெண்டுக்கு மேல ஒரு ஆட்டம் சேர்ந்துட்டாலே அது மூலக்கூறா இருக்கும். இது எப்படி கேள்வி கேட்பாங்க பண்ணா, இது வந்து இந்த மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து காம்பவுண்டா வரும். அப்ப இங்க பாரு, இதுதான் இது, a molecule is made up of 2 or more atoms chemically combined. என்ன வரும், இது இது என்னவா மாறும் பாருங்க. இந்த ஒரு மூலக்கூறுங்கிறது ரெண்டுக்கு மேல, எதை, ரெண்டுக்கு மேல அணுக்கள் சேர்ந்து ஒரு பொருள் உருவாகுது இல்லையா, அதுதான் மூலக்கூறு. அப்போ ஆக்சிஜன்ங்கிறது கேஸ், இந்த ஏர், இது வந்து இங்க இருக்குது. அப்ப இது என்ன, இது ஆக்சிஜன் இருக்குது இல்லையா. அப்ப அதே மாதிரி 3 ஓ வந்து இது வந்து ஓசோன். ஓசோன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் கெமிக்கலி காம்பவுண்ட். இப்ப ஆக்சிஜனுக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2. ஓசோனுக்கு வந்து 3 ஆக்சிஜன் இருக்கும். இதனால புரிஞ்சு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பார், இப்படிதான் இருக்கும் இந்த ஓசோன் லேயர் வந்து, இப்படிதான் இருக்கும். இப்போ என் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் ஓ வந்து 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் என்ன வரும், வாட்டர் வந்துடும். எது 2, அதாவது என் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனும் 1 ஆட்டம் ஆக்சிஜன் வரும்போது வாட்டர் வந்துடும். இப்போ இதை சிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. 2H2 + O2 2H2O. அப்போ நீர்ல என்ன இருக்குது, 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் இருக்குது. இங்க பாருங்க, ஹைட்ரஜன் இங்க ஒண்ணா பாரு, 1. இங்க ஹைட்ரஜன் பாருங்க, இங்க 1 இருக்குது. இங்க பாருங்க 1. இது வந்து ஹைட்ரஜன் வந்து 2வது. சரியா, இந்த இதுல வந்து என்ன இருக்குது, இது வந்து 2வது ஹைட்ரஜன். 2 சேரும் போது என்ன வரும், 2 ஆக்சிஜன் சேரும்போது இங்க வாட்டரா இங்க ஃபார்ம் ஆயிரும். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் சேரும்போது என்னவா வந்துருதுங்க, இங்கே எப்படி பார்க்கும்போது 2H2 + O2 2H2O வாட்டர் மாலிகுல்ஸ். இப்போ மாலிகுல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் ஆல்சோ இண்டிவிஜுவல். இதுல என்னென்ன வரும், இந்த மூலக்கூறுகள் வந்து அந்த அந்த ஆட்டமோட ஒரே பண்புகளை வந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு மூலக்கூறுலையும் ஒரு ஆட்டம் இருக்குது இல்லையா. இந்த ஆட்டம் வந்து இந்த மூலக்கூறுல ஒரு ஆட்டம் இருந்தேன்னா அதுக்கு ஒரு பேரு.
2 ஆட்டம்ஸ் இருந்தா அதுக்கு பேரு, 3 ஆட்டம்ஸ் இருந்தா அதுக்கு ஒரு பேரு, 3க்கு மேல இருந்தா அதுக்கு ஒரு இன்னொரு பேரு. பாருங்க, ஒரு ஆட்டம் இருந்தா அதுக்கு பேரு மோனோ அட்டாமிக், 2 இருந்தானா டை அட்டாமிக். தெரியுதுங்க? நல்லா கிளியர் தெரியுது தானே? 3 ஆட்டம் இருந்து ட்ரை அட்டாமிக், 4 இருந்தானா பாலி அட்டாமிக். இப்போ இந்த வந்து இப்ப இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க குடுப்பாங்க. இந்த மாரி ஒரு காம்பவுண்ட் குடுத்துட்டு, இது மோனோ அட்டாமிக்கா, டை அட்டாமிக்கா, ட்ரை அட்டாமிக்கா. மோனோ அட்டாமிக் வந்து என்ன என்ன பேருமா? இனர்ட் கேஸஸ். இந்த ஹைட்ரஜன் இனர்ட் கேஸ் என்னன்னா, ஹைட்ரஜன், ஹீலியம், சரியா, நியான், ஆர்கான், கிரிப்டான்ங்கிறதெல்லாம் வந்து இனர்ட் கேஸ். அப்புறம் 2 ஆட்டம் என்ன இருக்குதுன்னா, ஆக்ஸிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து 2 ஆட்டாமிக், 2 ஆட்டம். அது என்னன்னா டை அட்டாமிக் சொல்லுவாங்க. ட்ரை அட்டாமிக் வந்து ஓசோன், சல்பர், கார்பன், இதெல்லாம் வந்து ட்ரை அட்டாமிக். 3க்கு மேல இருக்கிறது வந்து பாலி அட்டாமிக். இது எக்ஸாம்பிள் என்னன்னா, பாஸ்பரஸ், சல்பர், இதெல்லாம் வந்து பாலி அட்டாமிக். ஓகே, புரிஞ்சா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டம் என்ன பார்த்தோம்? ஆட்டம் வந்து மிக சின்ன சிறிய துகள். இந்த நிறைய ஆட்டமங்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாகும். இந்த மூலக்கூறுகள்ல வந்து அந்த எலிமெண்ட் வந்து என்ன ஆகும்? அதோட பண்புகளை வந்து இருக்கும். அப்போ இந்த மூலக்கூறுகள் இருக்கிற ஆட்டமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மோனோ அட்டாமிக்கா, டை அட்டாமிக்கா, ட்ரை அட்டாமிக்கா, இப்படி எல்லாம் நாம இங்க வந்து சொல்லலாம். ஓகே, சரி. இப்ப அடுத்து பாருங்க. இப்போ மாலிகுல்ஸ் ஆஃப் எலிமெண்ட். இப்ப பாருங்க, மாலிகுல் ஆஃப் எலிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன்ட். இப்ப இதுல என்ன இது? இப்ப மூலக்கூறு பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூலக்கூறுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்டம் வந்து அங்க இருக்கிற ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர், ஒவ்வொரு மூலக்கூறுக்குமே ஒவ்வொரு இப்ப வாட்டர், நீர் மூலக்கூறு எடுத்தேன்னா, இங்க பாரு ஹைட்ரஜன், இங்க வந்து இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்ப வந்து ஹைட்ரஜன் மொத்தம் எவ்வளவு இருக்குது? இங்க வந்து 2 இருக்குது. சரியா? அப்போ இந்த 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா? இது வந்து மூலக்கூறுகள் கம்பைன் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மூலக்கூறுகள் வந்து எப்படி காம்பவுண்டா மாறும்னா, இங்க பாருங்க, மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கலி கம்பைன். இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன கண்டுபிடிக்கிறீங்க தெரியுமா? மூலக்கூறுங்க போது அங்க ஒரே வகையான ஆட்டம் தான் இருக்கும். நல்லா எழுதி வச்சுக்கங்க. மாலிகுல்ஸ் பாட்டு சேம் சேம் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம். இப்போ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணுவே இருக்கும். ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆட்டமே இருக்கும். ஆனா காம்பவுண்ட் அப்படின்னா, இங்க பாருங்க, காம்பவுண்ட் அப்படிங்கும் போது என்ன இது? வேற வேற வகையான மூலக்கூறுகள், அங்கே வேற வேற வகையான ஆட்டம் இருக்கும். இப்ப பாரு, இதுல என்ன எக்ஸாம்பிள்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2மே சேருது இல்லையா? இந்த வாட்டர், இந்த எக்ஸாம்பிள். இப்ப இந்த வாட்டர்ல ஆக்சிஜன் ஆக்சிஜன் அணுவும் இருக்குது, ஹைட்ரஜன் அணுவும் இருக்குது. அதனால இது 2 அணுக்கள் சேரும் போது என்ன வரும்? மூலக்கூறுகளா இங்க மாறிடும். புரிஞ்சா? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இது வந்து இது ஒரே வகையான அணுக்களா, வேற வேற அணுக்களா? இந்த குளோரின் கேஸ் ஒரே வகையான ஆட்டம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இது இந்த கார்பன் டை ஆக்சைடு இது ஒரே வகை, வேற வேறயா? காம்பவுண்டு ஒரே வகையான ஆட்டம் வந்து அதுக்கு பேர் வந்து சேம் ஆட்டம். காம்பவுண்ட் வித் சேம் ஆட்டம். இது காம்பவுண்ட் வித் டிஃபரண்ட் ஆட்டம். இந்த மூலக்கூறுல நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். குளோரின் கேஸுக்கு வந்து Cl2, ஆக்சிஜனுக்கு வந்து O2, நைட்ரஜனுக்கு வந்து N2. பாரு, இதோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது நைட்ரஜனுக்கு வந்து 3 பாண்ட் இருக்கும். பாரு, இங்க 1, இங்க 2, 3 பாண்ட் இருக்கும். ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு. இதுக்கு குளோரினுக்கு வந்து ஒரே பாண்டு தான். அப்புறம் கீழே வந்தா கார்பன் டை ஆக்சைடு பாரு, சி வந்து பெருசா இருக்கும், ஆக்சிஜன் வந்து சின்னது, இந்த ஆக்சிஜன் சின்னது. இது வந்து சி. இதோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். பாரு, ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த கருப்பு கலர் தெரியுது இல்லையா? இது வந்து சி. இந்த 2 பக்கத்துல இந்த ரெட் கலர் தெரியுது வந்து ஓஓ, CO2. அதே மாதிரி இது பாரு அமோனியா. அமோனியாக்கு ஃபார்முலால கேட்பாங்க. அப்ப நீ வந்து என்ன ஆயிரணும்? NH3ன்னு எழுதணும். சரி, எவ்வளோ? NH3. அப்ப இது வந்து ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தேன்னா இப்படி நடுவுல என்ன இருக்கும்? 3 சைடுல வந்து HH இருக்கும். இப்போ இது NH3 நீங்க எழுதிக்கலாம். ஹைட்ரஜன் குளோரைடுக்கு HClன்னு எழுதுறோம். இதுதான் நம்ம ஸ்டொமக்குள்ள வயிறுக்குள்ள இருக்கிற ஆசிட் வந்து என்ன? HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதோட அமைப்பு பாருங்க, இது பெருசா இருக்குது பாத்தீங்களா? இது வந்து பெரியது H, இது வந்து Cl வந்து சின்னது. ஓகே, இது உங்களுக்கு புரியுச்சு. இப்போ என்னென்ன பார்த்தோம்? ஆட்டம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், மாலிகுல்ஸ் பார்த்தோம். இப்போ எலிமெண்ட். எலிமெண்ட் தனிமங்கள். இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம். எலிமெண்ட் வந்து மேட்டர்னு சொல்ல. எப்படின்னா, மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 broad categories, pure substance, mixer. இப்ப நம்ம கண்ணுல தெரியுற அத்தனை பொருள்களுமே ஒரே மாதிரியான பொருள்களாலும் ஆயிருக்கும், இல்ல வேற வேற வகையான பொருட்களாலும் ஆயிருக்குது. இப்போ ஒரே வகையான பொருள்கள் ஆயிருக்கு, அதுக்கு பேரு பியூர் சப்ஸ்டன்ஸ். வேற வேற பொருட்கள் ஆயிருந்தா அதுக்கு பேரு மிக்சர்ஸ் பேரு. இப்போ இதுல இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல ஒரே வகையான பொருள் ஆயிருக்குதுல, அதுலயே 2 வகை இருக்குது. என்ன? எலிமெண்ட், காம்பவுண்ட். இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்டர்ங்கிறது என்ன? ஒரு எலிமெண்ட். இந்த மேட்டர் வந்து மேட்டர்ங்கிறது பொருள், பருப்பொருள்னு வச்சுக்கலாம்.
மேட்டர்ங்கிறது பருப்பொருள்கள். இது பருப்பொருள்கள் வந்து 2 வகையா இருக்குது. அதாவது தூய தூய பொருள்கள், இது வந்து கலவை பொருள்கள். பியூர் மிக்ஸர். இந்த தூய பொருள்ல வந்து 2 வகையா பிரிக்குது மறுபடியும். என்ன எலிமெண்ட், காம்பவுண்ட். இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த மேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அன் எலிமெண்ட். இந்த மேட்டர் வந்து நம்ம என்னன்னு கூப்பிடலாம், எலிமெண்ட்னு கூப்பிடலாம். எங்க வரும்னா நம்மளும் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப காமன் சால்ட் நம்ம இது போடுறோம் இல்லையா, சமையலுக்கு போடுறோம் இல்லையா உப்பு, சோடியம் குளோரைடு, இது வந்து என்ன, இது வந்து எலிமெண்ட் தான் காமன் சால்ட். இங்க என்னென்ன இருக்குது, சோடியம் இருக்குது, குளோரைடு இருக்குது. இந்த 2 சேரும் போது இந்த வாட்டர் வாட்டர் அதே மாதிரி வாட்டர்ல என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்புறம் பாஸ்பரஸ்ல என்ன இருக்குது, அங்க இருக்கிறது வந்து நம்ம கிராக் பட்டாசு, நம்ம தீபாவளி பட்டாசு வெடிக்கிறோம் இல்லையா, இந்த பட்டாசுல இருக்கிறது எல்லாமே கிராக்கர்ஸ் தான். அப்புறம் சல்ஃபர்ல என்ன இருக்குதுன்னா, இது அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்றோம். கேலியம்ங்கிறது மொபைல் போனு, சிலிக்கான்ங்கிறது கம்ப்யூட்டர் சிப். இந்த இந்த பேராவிலேயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்படி வரும்னா, ஒன்னா கம்ப்யூட்டர் சிப்ஸ் வந்து எதனால பண்றாங்க, இல்லைன்னா மொபைல் போன்ஸ்ல எது யூஸ் பண்றாங்க. இப்ப சல்பர் வந்து எது எங்க பயன்படுது. இப்ப பட்டாசு வந்து எதுல தயாரிக்கிறாங்க, பாஸ்பரஸ். பி ஞாபகம் வச்சுங்க. பி வந்து பட்டாசு, பட்டாசு, பி பாஸ்பரஸ், தயாரிக்கிறாங்க. அப்போ மெக்னீசியம் வந்து எங்க இருக்குது, அதுவும் பட்டாசு தயாரிக்கிறாங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எங்க இருக்குது, நம்ம பயன்படுத்த காமன் சால்ட்டோட பேர் என்ன, சோடியம் குளோரைடு. வாட்டர்ல என்ன இருக்குது, H2O. இப்ப எலிமெண்ட்ங்கிறது என்ன, இது வந்து எலிமெண்ட்ங்கிறது ஒரு மேட்டர் அப்படின்னு நீங்க நிறைய வரும். இப்ப எவ்வளவு எலிமெண்ட்னா, மொத்தம் 118 எலிமெண்ட் நம்ம கிட்ட பீரியாடிக் டேபிள்ல இருக்குது. இதுல 94 எலிமெண்ட் வந்து இயற்கையா, அதாவது பூமியில இயற்கையா வந்து எடுத்திருக்கிறாங்க. மீதி 24 எலிமெண்ட் வந்து நம்ம செயற்கையா தயாரிச்சிருக்கிறோம். நம்ம லேப்ல வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, தயாரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த நம்பர் வந்து நீங்க நோட்ல எழுதிருங்க. 118 போட்டு 94 பிளஸ் 24 பண்ணுங்க. 94 இயற்கையில பூமியில கிடைச்சது, 24 நாம செயற்கையா லேப்ல பண்ணது. இப்போ இந்த எலிமெண்ட்ட வந்து நாம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். இப்ப மெட்டல்ங்கிறது என்னன்னா, இது வந்து உலோகம், நான் மெட்டல் அலோகம், மெட்டலாய்ட்ஸ் வந்து உலோக போலிகள். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிற ராபர்ட் பாயில், இவர் என்ன பண்றாரு, ராபர்ட் பாயில் என்ன என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் ஹூ யூஸ் த டெர்ம் எலிமெண்ட். எலிமெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவர் யாரு, இவர் தான். இவர் இல்ல அப்படின்னா நம்மளால இத்தனை வந்து அறிவியல முன்னேற்றம் அடைஞ்சு இருக்காது. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து என்ன பண்ணாரு, கிளியர்லி நேம் எலிமெண்ட் நேச்சர் மேட்டர் பாயில்ஸ் லா. இவரால், இவர் பேராவது என்ன என்ன பேர் வந்துச்சு, பாயில்ஸ் லாங்கிற பேர் வந்துச்சு. சரியா புரிஞ்சல. இப்ப அடுத்தது, இப்ப மெட்டலுக்கு வந்துடலாம். மெட்டல் தான் பிரிச்சோம் இல்லையா. மெட்டல்ங்கிறது என்ன அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பாருங்க, அப்புறம் மெட்டல் என்னென்ன பண்ணுங்க பாக்குறேன். மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யுட்டென்சில்னா பாத்திரம், நம்ம வீட்டுல பயன்படுத்த பாத்திரம். அப்புறம் வந்து இது என்ன, ஜுவல்லரினா நம்ம பயன்படுத்துற தங்க நகைகள், இது எல்லாமே மெட்டல்ல வந்துடும். இப்ப இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம், இதெல்லாம் மெட்டல் தான். அப்புறம் ஏமரிங், ரோலிங், வி கேன் டிஃபார்ம் மெட்டீரியல் வேறு. இப்போ இதனால இந்த ஏமரிங்னா சுத்தியில அடிக்கிறதுங்கிற அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. பண்ணிக்கலாம், கோல்டு, அலுமினியம் இதெல்லாம் நம்ம இங்க பண்ணிடலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம பாக்குறது இங்க பாருங்க. சரி, இந்த பேஜ் முடிச்சிடலாம். இப்ப மேல வந்து இங்கதான் உங்களுக்கு விஷயமே இருக்குது பாரு. மேலியபிள் அப்படின்னா மெட்டீரியல் வந்து என்னன்னா மேபி ஃபிளாட் இன்டு தின். மேலியபிள் இப்படி கேட்பாங்க. இப்போ எலிமெண்ட் வந்து இந்த மெட்டல் வந்து மேலியபிள்னா எஸ்என் போடும். மேலியபிள் என்னன்னா, இது வந்து நம்ம தகரமா இருக்குது இல்லையா, இந்த உலகத்தை வந்து நம்ம அடிச்சு 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 சுத்தியில அடிச்சு சின்ன தின் ஷீட் மாதிரி பண்ணலாம். பாருங்க, தின் ஷீட் மாதிரி பண்ணலாம். சரியா, தெரியுதா, தின் ஷீட் மாதிரி பண்றது. அப்போ அடுத்தது வந்து பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ண பாருங்க, இதை வந்து என்னன்னா தின் ஷீட் மாதிரி இங்க நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த என்ன பண்ணலாம், வேரியஸ் ஷேப், இது மெட்டல். அப்புறம் மெட்டல்ஸ் ஜெனரலி ஹார்டு. இதெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். எதுல இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்புறம் ஷைனி எலிமெண்ட், ரொம்ப பளபளப்பான்னு இருக்கும். ஏன்னா பளபளப்பான்னு இருக்கு பாருங்க. அப்புறம் மெர்க்குரி. மெர்க்குரி ஒண்ணுது என்ன இருக்கு, சாலிட் இருக்குது, ஐ மீன் லிக்விட் இருக்குது. மீதி எல்லாமே என்னவா இருக்குது, எல்லாமே திடப்பொருளாது இருக்குது. எது, இந்த உலோகங்கள், அந்த மெட்டல்ங்கிறது இந்த மெர்க்குரி தவிர மீது எல்லாமே திடப்பொருள் சாலிட்ல இருக்குது. மெர்க்குரி ஒண்ணுதான் லிக்விட் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்பாங்கம்மா, கண்டிப்பா எழுதி வச்சிருங்க. உலோகத்திலேயே திரவ நிலையில் இருக்கிற ஒரே உலோகம் என்னன்னா மெர்க்குரி தான். இதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. நானும் இங்க பண்ணிட்டேன். அப்புறம் மெட்டல் மெர்க்குரி பாருங்க, ஒன்லி லிக்விட் ரூம் டெம்பரேச்சர். இங்க இங்க இப்ப நல்லா பாருங்க, மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் தட் இஸ் லிக்விட் இன் ரூம் டெம்பரேச்சர். அப்புறம் மெட்டல் வந்து என்ன, மேலியபிள் தங்கத்தால் அடிக்கலாம், தகடு அடிக்கலாம். அப்புறம் இது வந்து பெண்ட் பண்ணிக்கலாம், வளர்ச்சி. இப்ப இரும்பு இருக்கிற இரும்பு எல்லாம் என்னென்னலாம் பண்றோம், அத்தனையும் இந்த உலகத்துல பண்ணலாம்.
அப்புறம் இந்த ஒயரா நீட்ரா இப்ப நம்ம பாக்குற அலுமினியம் ஒயரு, இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாம் வந்து எதுல பண்ணிருக்காங்க? மெட்டல் தான். இது வந்து அந்த மாரி அப்ப இது வந்து குட் கண்டக்டர். நல்ல மின்சாரத்துக்கு அடுத்தது, வெப்பத்துக்கு அடுத்தது. ஃபார் கண்டக்டர் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பம், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி 2மே என்னது சூப்பரா கடத்துது. எது? மெட்டல். அப்புறம் காப்பரு, லெட், டின்னு, நிக்கல், அயர்ன், ஜிங்க், கோல்டு, மெக்னீசியம் இதெல்லாமே என்னது? பாரு இதெல்லாம் இங்க தெரியுது பாருங்க. இந்த மாதிரிலாம் உலோகத்த இந்த மாரி படத்துல இருக்கிற மாரி நம்ம சூப்பரா இங்க பண்ணலாம். இதெல்லாம் வந்து மெட்டல். சரியா? இப்ப நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். மெட்டல்ங்கிறது என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு உலோகம். இந்த உலோகத்துல வந்து என்ன பண்ணலாம்னா, கம்பியாக அடிக்கலாம். அட் மேல்லியபிள், டக்டைல்னா தகடாக பெரிய தகர ஷீட்டா பண்ணலாம். அப்புறம் அது வந்து பளபளப்பா இருக்கும். இந்த உலோகத்த வந்து நல்ல குட் கண்டக்டர். கண்டக்டர்னா பஸ்ல இருக்கிறவர் இல்ல. என்ன யாரு? இந்த ஹீட் வந்து வெப்பத்துக்கு அடுத்தது. அப்புறம் மின்சாரத்துக்கு அடுத்தது. அதனால தான் நம்ம அலுமினியம் ஒயரு, காப்பர் ஒயரு இதெல்லாம் பண்றோம். அப்ப இரும்பெல்லாம் நம்ம எதுக்கு போடுறோம்னா, இரும்பெல்ல போடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து தகடா, கம்பியா, இந்த லாஃப்ட்டுக்கெல்லாம், இந்த ரூஃப்க்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப அது வந்து நமக்கு அவ்வளோ நமக்கு பயன் குடுக்குது. எது? எல்லாம் மெட்டல். இப்ப அடுத்தது வந்து நான் பார்க்கிறது இதெல்லாம் நான் மெட்டல். இது வந்து நான் என்னன்னா, உலோகம் இல்லாதது. ஒரு என்னென்ன உலோகம் இல்ல பாருங்க. நான் மெட்டல் ஜெனரலி டல் அண்ட் சாஃப்ட். இது எப்படி இருக்கும்? பளபளப்பா இருக்குமா? இருக்கவே இருக்காது. சா ட டல்லா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். இப்ப இரும்பு எப்படி கடினமா இருக்குது? இரும்பு வந்து ரொம்ப கடினமா இருக்கிறதுனால தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு, லாஃப்ட் கட்டுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். இந்த நான் மெட்டல் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா டைமண்ட் இஸ் ஷைன் ஆல்சோ. இப்ப நான் மெட்டல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆடா இருக்கும். அதுதான் டயமண்ட். இத கேள்வி கேட்பாங்க. நான் மெட்டல்ல வந்து விச் இஸ் த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் நான் மெட்டல் அப்படின்னா, நீங்க டைமண்ட் எடுக்கலாம். டைமண்ட்ங்கிறது என்ன? தமிழ்ல வைரம். இந்த வைரக்கல் வைரக்கல்ல வந்து நம்ம உடைக்கவே முடியாது. இந்த வைரத்த அறுக்கணும்னா, வைரத்தால தான் அறுக்கணும். இந்த அப்புறம் இந்த கண்ணாடி வந்து அதிலயும் அந்த இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. சரி. அப்ப நான் மெட்டல் கேன் பி என்னென்ன இருக்கும்? கேஸஸா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம். இது எல்லாமே நான் மெட்டல். இப்ப மெட்டல் வந்து ஒண்ணு உலோகம் தான். நான் மெட்டல் என்னவா இருக்கலாம்? கேஸா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம். இப்ப நான் மெட்டல் கேன் பி வந்து என்னென்ன இருக்கு? உதாரணம் பாருங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், குளோரின் இதெல்லாம் என்ன நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து ரூம் டெம்ப் கேஸா இருக்கும். அதுவும் இல்லாம பாரு கார்பன், அயோடின், சல்பர், பாஸ்பரஸ், சாலிட் இதெல்லாம் வந்து என்ன இருக்கும்? ரூம் டெம்பரேச்சர்ல இதெல்லாம் சாலிடா இருக்கும். எ எதெல்லாம் நான் மெட்டல்ல சாலிடா இருக்கும்? கார்பனு, கார்பனுங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம பயன்படுத்துற கரி தான். கரி இருக்குது இல்லையா? இந்த கரி தான் நமக்கு கார்பனு. அயோடின்ங்கிறது அயோடின் நம்ம உப்புக்கெல்லாம் போடுறோம் இல்லையா? அந்த அயோடினு. சல்பர்ங்கிறது கந்தகம். கந்தக அமிலம் சேர்ந்து பாஸ்பரஸ்ங்கிறது நம்ம பட்டாசு பயன்படுத்திட்டு பட்டாசு தயாரிக்க பயன்படுறது. இதெல்லாம் வந்து சாலிடா இருக்கும். அப்புறம் புரோமின்றது என்னவா இருக்கும்? ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து முக்கியமா கேள்வி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பாடத்துல. இது வந்து இந்த பாடத்துல வந்து நெறைய ஒரு முக்கியமான கேள்விகள் இருக்குது. இப்படியே 7, 8 கேள்வி கேட்டுருவாங்க. புரோமின் தான் என்னவா இருக்குதாமா? நான் மெட்டல் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்னவா இருக்குது? லிக்விட். லிக்விட் என்னன்னா திரவ நிலையில இருக்குது. அதே மாரி திரவ நிலையில இருக்கிற ஒரு உலோகம் இருக்குது. அது பார்த்தீங்க இல்லையா? அது மெர்க்குரி. சரி. இப்ப அப்படியே கீழ வந்தேன்னா, இப்போ சிம்பலுக்கு வந்துரலாம். இது சிம்பல் இந்த சைடு வாங்க. இப்ப மெட்டலுக்கும், நான் மெட்டலுக்கும் வித்தியாசம். இங்க பாருங்க. பாஸ்பரஸ் இப்படிதாம்மா இருக்கும். இப்படி இருக்கும். சல்பர் இப்படி இருக்கும் கந்தகம். அப்புறம் என்ன பாருங்க மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ்ன்னா பளபளப்பு. நான் அண்டர்லைன் பண்றேன். முக்கியமானது மட்டும் அண்டர்லைன் பண்றேன். அத நீங்க பார்த்துங்க. இது வந்து என்ன நான் லஸ்ட்ரஸ். அது பளபளப்பு இல்ல. அவ்வளவுதான். இது வந்து அப்புறம் மெட்டல்ஸ் ஜெனரலி ஹார்ட். இங்க ஹார்டா இருக்கும். இது என்ன இருக்கும்? சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். இங்க வந்து மெட்டல் கேன் பி பெண்ட் பண்ணலாம். ஷீட் பண்ணலாம். ஹீட் எல்லாம் ஷீட்டா பண்ணலாம். இங்க என்ன பண்ண முடியும்? கெனாட் பெண்ட் பண்ண முடியாது. ஷீட்டாவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் இது வந்து குட் கண்டக்டர். குட் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் கண்டக்டர். இதுல என்ன? பேட். இது குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர். இது மெட்டல், நான் மெட்டல். அப்புறம் இது என்ன ஆகும்? மெட்டல்ஸ் ஆர் குட் எங்க? ஹீட் இதுவும் அதேதான். வெப்பத்தை நல்லா கடத்துது. இது வெப்பத்தை வந்து என்னது? பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். வெப்பத்தை வந்து நல்லா கடத்துறது இல்ல. இது என்ன பண்ணுது? மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட். இந்த மெட்டல் நான் மெட்டல் வந்து என்ன? ஒண்ணுமே சவுண்டே வர்றதில்ல. நீங்க என்னது இப்ப நான் மெட்டல்ங்கிறது கரி தான். இந்த கரிய போய் அடிச்சுட்டு சவுண்ட் வருமா? வர்றதில்ல. அப்ப நீங்க 2 படிச்சுட்டீங்க. இப்போ மெட்டலாய்டு 3வது ஒரு விஷயத்த படிக்க போறீங்க. அது மெட்டலாய்டு. மெட்டலாய்டுன்னு இது வந்து மெட்டலுக்கும் வராது. மெட்டல் அண்ட் நான் மெட்டல் 2மே இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னது? சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான், சம் மெட்டலாய்டு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பா கேட்பாங்க.
மெட்டலாய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா இந்த 4ல வந்து ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சு கண்டிப்பா எழுதிறணும். இல்லன்னா நெறைய ஆப்ஷன் குடுத்துட்டு, விச் ஒன் இஸ் த மெட்டலாய்டுன்னு குடுத்துட்டு, சிலிக்கான், கார்பன், மெர்க்குரி, புரோமின் குடுப்பாங்க. அப்ப எதுல ஆன்சர் மெட்டலாய்டு? சிலிக்கான் தான் ஆன்சர். ஏன்னா கார்பன்ங்கிறது வந்து நான் மெட்டலு. புரோமின்ங்கிறது நான் மெட்டலு. அயன்ங்கிறது மெட்டலு. அப்ப எது மெட்டலாய்டு? சிலிக்கான் தான் மெட்டலாய்டு. அப்ப நீங்க அத ஆன்சர் எழுதிறணும். பாருங்க பாருங்க. போரான் இப்படி இருக்கு பாருங்க. படத்த பாருங்க ஞாபகம் வரும். போரான் இப்படிதான் இருக்கும். சிலிக்கான் இப்படி இருக்கும். ஜெர்மேனியம் இப்படி இருக்கும். டெல்லூரியம், ஆன்டிமனி, ஆர்சி இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ல லிஸ்ட்ல வந்துரும். இப்ப இப்படியே வந்து என்ன ஆகும்? இதுல சிம்பல் வந்து இது வந்துரும். அப்புறம் சிம்பல். இதுல என்ன சார் சிம்பல் அப்படின்னா, சிம்பல் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட். ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் இருக்குதுன்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நாம சின்ன உதாரணத்துக்கு சிம்பல தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? இப்ப இத யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஐயுபிஎஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஃபுல்லா அர்த்தம் பாருங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. சிங்கிறது கெமிஸ்ட்ரி குறிக்கும். ஏங்கிறது வந்து அப்ளைடு, பி வந்து பியூர், யூங்கிறது யூனியன், ஐங்கிறது இன்டர்நேஷனல். புரிஞ்சா? இப்ப இதுதான் ஐயுபிஎஸ்சி. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? இந்த சிம்பல்ல கண்டுபிடிச்சதே டால்டன். டால்டன் ஃபர்ஸ்ட் டைம் டு யூஸ் த சிம்பல் இன் எலிமெண்ட் எவ்ரி. இது டால்டன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது, அப்புறம் வந்து பெர்சீலியஸ் என்ன பண்ணாரு? எலிமெண்ட் கேன் பி ரிட்டன் 1 ஆர் 2 லெட்டர்ஸ். அவர் வந்து ஒ ஒ 1 அல்லது 2 லெட்டர் இல்ல. நீங்க இதில வந்து கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. டால்டன் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு சிம்பல் கண்டுபிடிச்சுட்டாரு. இவர் வந்து 1 லெட்டர்லயோ இல்ல 2 லெட்டர்லயோ அந்த சிம்பல எழுதுற மாதிரி பெர்சீலியஸ் கண்டுபிடிச்சாரு. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுல டால்டன், 2வது வந்து பெர்சீலியஸ் பாத்துக்கங்க. இப்ப இந்த ரூல்ஸ் இந்த எப்படி எழுதணுங்கிறது இந்த ரூல்ஸ் பாத்துக்கலாம். இப்ப ஆரம்பத்துல வந்து பாரு கோல்டு. இது என்ன பண்ணாங்க? டேக்கன் இன்டு நவ் இது வந்து ஐயுபிஎஸ்ல வந்து இதெல்லாம் எழுதுறாங்க. நேம் எல்லாம் வந்து இவங்க எலிமெண்ட் பண்ண உடனே இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே என்னவா எழுதணும்? சிம்பிள் ஆல்வேஸ் இது பாரு இந்த இது பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் சிம்பிள் ஆல்வேஸ் ரிட்டன் எஸ் கேப்பிட்டல் லெட்டர். எல்லாம் கேப்பிட்டல் லெட்டர் எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர். 2வது லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர். சரியா? நீங்க வந்து காப்பர் அப்படின்னு பாரு. இங்க பாரு எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜி கேப்பிட்டலா, ஸ்மாலா ஜிஇ ஜெர்மேனியம். நீங்க அந்த 20 பீரியட் டேபிள் வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிறணும். நாளைக்கு இருந்தா நீங்க சொல்லணும். நோட்ல எழுதி வைங்க. 2 தடவ எழுதி வைங்க. மனப்பாடம் ஆயிரும். பார் ஃபர்ஸ்ட் எழுதி பாரு. ஏ கேப்பிட்டலா, எஸ் வந்து ஸ்மால். ஆன்டிமனிக்கு பாரு எஸ் கேப்பிட்டலு, பி ஸ்மால். சரியா? இதனால கரெக்ட் நீங்க பண்ணிடுறீங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க எழுதணும். ஃபைண்ட் அவுட் த சிம்பல்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். அத நான் இங்க இருக்கிறேன். நீங்க நீங்க தான் அங்கிருந்து எழுதணும். சரி நம்ம ஒண்ணு சாம்பிள் பார்க்கலாமா? சரி இப்ப வந்து நான் இங்கேயே எழுதுறேன் பாரு. கம்ப்யூட்டர்ல நம்ம எழுதலாம். இப்ப இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும். நல்லா கவனிங்க. காப்பர் Cu, அயர்ன் வந்து Fe, நைட்ரஜன் வந்து N. சரியா? நைட்ரஜன் வந்து N. அப்புறம் ஆக்ஸிஜன் வந்து O, அலுமினியம் வந்து Al, கால்சியம் வந்து Ca, பாஸ்பரஸ் வந்து P, மெக்னீசியம் வந்து Mg, அப்புறம் பொட்டாசியம் வந்து K, சோடியம் வந்து Na. இந்த இதுல 8 10 இருக்குதா? 3, 6, 9, 10, 12 இதுல நிச்சயமா ஒரு கொஸ்டின் வரும். நல்லா பாத்துருங்க. சரியா? சரி இப்ப அடுத்தது வந்து நாம பாக்குறது எத பார்க்க போறோம்? இதுல பாரு. இப்ப கெமிக்கல் சிம்பல் வந்து யூசுவலி கன்சிடர் 1 ஆர் 2 லெட்டர்ஸ். இப்ப எல்லாமே 1 ஆர் 2 லெட்டர்ஸா வந்துச்சு. அந்த மாரி. அப்புறம் த சிம்பல் மோஸ்ட் எலிமெண்ட் கரஸ்பாண்ட் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் விச் இஸ் கேப்பிட்டல். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்பிட்டல் இருக்கும். அப்ப இங்கிலீஷ் நேம்ல இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் வந்து இப்ப ஆக்ஸிஜன் அப்படின்னா, ஆக்ஸிஜன் வந்து ஓன்னு இருக்கும். ஹைட்ரஜனுக்கு வந்து HN இருக்கும். அப்போ ஸ்டடி சிம்பிள் டீடைல் இப்ப வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரியா? சரி. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியில எலிமெண்ட் இருக்கு பாருங்க. 99% ஆஃப் மாஸ் ஆஃப் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 6 கெமிக்கல் எலிமெண்ட். மாஸ் வந்து ஹியூமன் பாடியில என்னன்னா, இந்த 6 எலிமெண்ட் தான் இருக்குது. இது நீங்க வந்து நோட்ல எழுதி வச்சுங்க. ஆக்ஸிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். இதுக்கு அப்படியே சிம்பல் ஒரு தடவ நான் ஞாபகப்படுத்திடுறேன். ஆக்ஸிஜனுக்கு வந்து O, கார்பனுக்கு வந்து C, ஹைட்ரஜன் வந்து H, நைட்ரஜனுக்கு N, கால்சியம் வந்து Ca, பாஸ்பரஸ் வந்து P. சரியா? இந்த 6 எலிமெண்ட்டும் நம்ம இதுல 99% நமக்கு இருக்குது. இப்ப அனதர் 5 எலிமெண்ட் வந்து மேக் அப் மோஸ்ட் லீஸ்ட் பெர்சன்டேஜ். இது வந்து என்ன இருக்குது? லீஸ்ட் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்குது. என்னன்னா சொல்ல முடியுமா? பொட்டாசியம், சல்பர், சோடியம், இது பாரு குளோரின், அப்புறம் மெக்னீசியம். இது 5மே என்ன இருக்குது? ரொம்ப கம்மியா இருக்குது. மெக்னீசியம் சத்து வேணும். இந்த காய்கறிகள் இதுலயே நிறைய இந்த கீரையில வந்து நிறைய இருக்குது. பொட்டாசியம் வந்து நம்ம நம்ம சாப்பிடுற பனானா இருக்குது இல்லையா? வாழைப்பழத்துல. வாழைப்பழத்துல வந்து நிறைய பொட்டாசியம் வேணும். இது இருந்தா எலும்பெல்லாம் வந்து இதாயிரும்.
சல்ஃபரும் நம்ம உடம்புக்கு வேணும். அப்புறம் சோடியம் வேணும், குளோரின் வேணும். இது எல்லாமே சோடியம் வந்து நம்ம உப்பு சாப்பிடுறதுல சோடியம் கொஞ்சம் வேணும். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. சரியா? இங்க பாரு சோடியம் வந்து எங்க இருக்கு பாருங்க. ரியாக்டிவ் சால்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் ஆகுது. அப்புறம் குளோரின் சோடியமும், குளோரினும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த உப்பு கிடைக்கும். இங்க பாருங்க. இது வந்து சோடியம். இந்த சோடியம் வந்து நம்ம ரூம் டெம்ப் வச்சாலே அப்படியே பத்தி எரிஞ்சிரும். இது வந்து குளோரின். குளோரின் வந்து இந்த குளோரின் வந்து கேஸ் தான். கேஸ் இது வந்து பாரு இங்கேயே போட்டுருக்கலாங்களா? பாய்சனஸ் கேஸ்ன்னு இருக்குதா? இது 2 சேரும்போது நமக்கு என்ன வந்துருது? சோடியம் குளோரைடு. இது நம்ம யூஸ்ட் ஃபார் குக்கிங். உங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்குது இல்லையா? இப்போ சோடியம் வந்து வச்சாலேயே ரொம்ப பத்தி எரியும். குளோரின்ங்கிறது ஒரு பாய்சனஸ் கேஸு. இது 2 சேரும்போது நமக்கு கிடைக்கிற பொருள் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். நம்ம சாப்பிடுறோம். இல்லையா? அப்ப அதுதான் கெமிஸ்ட்ரியோட ஒரு சிறப்புங்கிற அர்த்தம். இப்ப அடுத்து எங்க வந்தோம்? இப்ப காத்துக்கு வந்துரலாம். ஏர். ஏர் வந்து என்ன மிக்ஸரா? காம்பவுண்டா? கேஸா? ஏர் வந்து மிக்ஸர். இது கேட்பாங்க. ஏர் இஸ் ஏ மிக்ஸரா? காம்பவுண்டா? இல்ல ஆட்டமா? எலிமெண்டா? இந்த மாரி எத கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஏர் இஸ் ஏ மிக்ஸர்ன்னு எழுதணும். இந்த மாலிக்யூல் ஆஃப் 2 டிஃபரண்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்குது? நைட்ரஜன், ஆக்ஸிஜன். 99% ஆஃப் ஏர் எதுல இருக்குது? காத்துல. இந்த ரெஸ்ட் வந்து என்ன இருக்குது? ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து மீதி இருக்கிறது 99க்கு அப்புறம் தான் இதுல இருக்கிறது. இன்னும் கூட என்ன இருக்கு பாரு நியான், ஈலியம், மீத்தேன் இதெல்லாம் என்ன இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. ஆக்ஸிஜன் தான் நமக்கு லைஃப் கிவிங் என்ன? லைஃப் கிவிங் சப்போர்ட். நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான வாயு வந்து ஆக்ஸிஜன் தான். அப்ப இந்த இதுல அண்டர்லைன் பாருங்க. காம்பவுண்ட் இஸ் a pure substance formed when atom or 2 or more element come in chemical in different proportion. இது காம்பவுண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா 2க்கு மேல ஒரு பொருள்கள் சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு விகிதத்துல இருந்தா அது வந்து காம்பவுண்டா கிடைக்குது. இது காம்பவுண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? ஃபார் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதாவது இதுல என்ன வித்தியாசம்னா காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு இல்லையா? ஆனா அங்கிருந்து ஒரு எலிமெண்ட் எந்த மாதிரி எலிமெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குதோ அந்த எலிமெண்ட்டுக்கு அது காம்பவுண்டுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்ப இந்த மாதிரி இப்ப வந்து இது வந்து ஒரு ஹைலி ரியாக்டிவ் இது சோடியமு. இது வந்து ஒரு குளோரின் வந்து பாய்சனஸ் கேஸு. இப்ப இது 2மே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் சோடியம் குளோரைடு கிடைக்குது இல்லையா? அப்போ இது இந்த இந்த சோடியத்தோட பண்பும் இங்க இருக்காது. இந்த குளோரின் கேஸோட பண்பு இருக்காது. இது வந்து வித்தியாசமா ஒரு பண்பு இருக்கும். சரி அதனால தான் சொல்றாங்க குளோரைடு. சரியா? இது வந்து நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கிறது பெஸ்ட் பார்த்தேன்னா இங்க பாரு. சாக் எங்க இருக்குது? சாக் நீங்க டெய்லி இது எடுத்து அந்த கிளாஸ்ல விளையாடுறது இருப்பீங்க. அந்த சாக் எதனால ஆயிருக்குது பாரு? கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்ஸிஜன் 3னால ஆயிருக்குது. இனிமேல் நீங்க சுண்ணாம்பு எடுக்கும்போது என்ன ஞாபகம் வரணும்? அங்க கால்சியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்ஸிஜன் இருக்குது. இந்த ஞாபகம் வரணும். அப்புறம் சுகர் சர்க்கரை. சர்க்கரையில என்ன இருக்குது? அதே தான் கார்பனும், ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜன். இங்க இருக்கிற 2க்கும் ஒரே வித்தியாசம் தான். இப்ப இங்க வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜனா? இங்க கால்சியம், கார்பன், ஆக்ஸிஜன். இப்ப எதுல மாறிக்குது? ஹைட்ரஜன் மட்டும் மாறிக்குது. இந்த ஹைட்ரஜன் மட்டும் இங்க இல்ல அப்படின்னா, இது வந்து என்னவா இருக்கும்? சுண்ணாம்பா இருக்கும். சுண்ணாம்பு சர்க்கரையா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இங்க போயிட்டா இது வந்து சர்க்கரையா மாறிரும். இந்த எது? இந்த கால்சியம் இருக்குது இல்லையா? கால்சியம் வந்து இங்க வந்து இது வந்து என்னவா மாறிரும்? சுண்ணாம்பா மாறிரும். இப்ப இங்க இருக்கிறதுல அந்த தனிமத்தோட பண்பு அவ்வளவு ஒரு வித்தியாசம். சரி இப்போ இந்த காம்பவுண்ட்ஸோட பண்புகள் என்ன அப்படின்னா, இது வந்து 2 எலிமெண்ட் வந்து கரெக்டான விகிதத்தில் தான் இருக்கணும். இல்லன்னா விகிதம் இருக்கான்னா அது காம்பவுண்ட் இருக்காது. மெத்தட். சோடியம் குளோரைடு வந்து கெமிக்கல் மெத்தட் அது என்ன பண்ண முடியும்? நல்லா தான் நம்ம பிரிக்க முடியும். இப்ப காம்பவுண்ட் செப்பரேட் காஸ் எலிமே கெமிக்கல் மெத்தட் ஒன்லி. இதுதான். காம்பவுண்ட் வந்து எப்படி நாம பிரிப்போம்? கெமிக்கல் மெத்தட்ஸ் ஒன்லி. என்னது? கெமிக்கல் மெத்தட்ஸ் ஒன்லி தான் நம்ம காம்பவுண்ட் வந்து நாம பிரிக்கிறோம். ஓகே. காம்பவுண்டுக்கு பாருங்க. எலிமெண்ட்ங்கிறது என்ன? சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். இது அண்டர்லைன் பண்ணுங்க. சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் நோட்ல நோட் பண்ணுங்க. காம்பவுண்ட் வந்து என்ன? 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். இது முக்கியமானதுமா. இது நோட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு எலிமெண்ட் வந்து என்ன ஆகுது? ஃப்ரம் காம்பவுண்ட்ல இருந்து வருது. இது என்ன ஆகும்? காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு எலிமெண்ட். இது வந்து ஸ்பிளிட்ட நீங்க எலிமெண்ட் பண்ணிக்கலாம். சரி. ஆட்டம் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ். இல்லையா? இது கெமிக்கல் ஃபார்முலா பாருங்க. கெமிக்கல் ஃபார்முலா என்ன? வாட்டருக்கு என்ன? H கவனிச்சுக்கிறியா? ஓகேம்மா. அப்புறம் கெமிக்கல் வாட்டர் மாலிக்யூல் வந்தீங்க. ஈச் மாலிக்யூல் வாட்டர் வந்து இது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்புறம் 1 ஆக்சிஜன் இருக்குது. இதனால ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கெமிக்கல் சிம்பாலிக் வந்துருது. இது அப்படியே இங்க வாங்க.
இன் H2Oல வேற என்ன இருக்குதுன்னா ஸ்மால் நம்பர் வந்து H, இது வந்து சப்ஸ்கிரிப்ட்ல எழுதுவாங்க. 2 வந்து 2ன்னு எழுதணும். சரி, O வந்து ஆக்சிஜன். ஓகே, இதுன்னு வந்துடல. இப்ப இங்க பாருங்க, கெமிக்கல் ஃபார்முலாவில் சோடியம் குளோரைடுக்கு என்ன எழுதணும்னா ஒரு ஆட்டம் சோடியம், ஒரு ஆட்டம் குளோரின். சரியா? இப்படிதான் வரும். NAங்கிறது Na ஒன்னு இருக்கு, சோடியம் ஒன்னு இருக்குது, குளோரின் ஒன்னு, அப்ப NaCl. அமோனியாவில் என்ன இருக்கு பாருங்க, NH3 இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து ஒரு ஆட்டம் நைட்ரஜனு, 3 ஆட்டம் வந்து ஹைட்ரஜனு, 3 ஹைட்ரஜன் இருக்குது. குளுக்கோஸ்ல வந்து என்ன இருக்குது, 6 கார்பன் ஆட்டமும் 12 ஹைட்ரஜனும், இப்போ 6 ஆக்சிஜன் ஆட்டம். இதுதான் குளுக்கோஸ்ங்கிறது நமக்கு என்னது, சுகர். நம்ம இது சொல்றோம், நம்ம சுகர்னு சொல்றோம். இந்த இதில் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாரு, முக்கியமான ஃபார்முலா நிச்சயமா இங்க இருந்து 2 3 கேள்வி வரும். வாட்டருக்கு என்ன H2O, குளுக்கோஸ்க்கு வந்து C6H12O6, சால்ட் வந்து சோடியம் குளோரைடு, எத்தனாலுக்கு வந்து C2H5OH, அமோனியா NH3, சல்பூரிக் ஆசிட் H2SO4, மீத்தேன் CH4, சுக்ரோஸ் C12H22O. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்போ முக்கியமான ஒரு பாடத்துக்கு வர்றோம். இது வந்து அட்டோமிசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டோமிசிட்டிங்கிறது இருக்கிறதே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அட்டோமிசிட்டி என்னன்னு பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஃபார் molecules containing more than one type of atoms, simply count the number of each atom and that would be its atomicity. அதாவது ஒண்ணுக்கு மேல எத்தனை அணுக்கள் அங்க இருக்குதோ அதுதான் அந்த மூலக்கூறோட அட்டாமிசிட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? molecule contain more than one molecule of sulfuric acidல for H2SO4 இருக்குதா, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு சல்பர் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது. ஸோ என்சி அட்டாமிசிட்டி எவ்வளோ பாருங்க, 2 ஹைட்ரஜனு, ஒரு சல்பரு, 4, அப்ப 2 எவ்வளோ அந்த அணுக்கள் இருக்குதோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்து கூட்டிட்டேன்னா அட்டாமிசிட்டி வந்துடும். இப்போ இதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாட்டருக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அப்ப இது அட்டாமிசிட்டி நிக்கணும். இது வந்து நேரா கொடுக்க மாட்டாங்க. ஹைட்ரஜன் அட்டாமிசிட்டி 2ன்னு போட்டுக்கணும். ஈலியம் என்ன 1, லித்தியம் 1, பெரிலியத்துக்கு 1, நைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 2, புளோரினுக்கு 2, நியானுக்கு 2, Na சோடியத்துக்கு 1, மெக்னீசியத்துக்கு 1, பாஸ்பரஸுக்கு 1, சல்ஃபருக்கு 8. இவ்வளவு அட்டாமிசிட்டி வந்து நீங்க மனப்பாடம் பண்ணாதான் நீ கரெக்டாக ஞாபகம் வச்சு அங்கேயே எழுத முடியும். சரியா? புரிஞ்சா? சரி, இப்ப அடுத்தது வந்து இங்க குளோரின், சோடியம், இந்த அட்டாமிசிட்டி நாம இங்க அப்புறம் நாம எழுதலாம். இது நீங்க இது பதில். அப்ப அடுத்து வரும்போது ஆக்சிஜன் ஆட்டம் 2 போது, ஆக்சிஜன் 2 வந்துருதா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆக்சிஜன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபைனலா நம்ம வந்துட்டோம், பாடம் முடிகிற ஸ்டேஜ்ல வந்துட்டோம். இப்ப இதுல எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ், நம்ம வந்து இந்த திடப்பொருளையும் திரவப்பொருள் வாயு பொருளையும் வெப்பம் வந்து எப்படி பாதிக்குது, வெப்பத்தினால ஏற்படுகின்ற அந்த நிகழ்வுகள் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் வந்து for the matter be expand when heated and volume increase due to increase in the distance between the particle. சாலிட வந்து நம்ம சூடுபடுத்தும் போது என்ன ஆகும், விரியும் இல்லையா? அதுதான் when heated expand ஆகும். இது உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துப்பாங்க இல்லையா, வாட் ஹேப்பன் when the matter begins சொல்லி கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல அதுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் எழுதணும். அப்புறம் வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, உள்ள இருக்கிற மூலக்கூறுகள் வந்து வித்தியாசம், டிஸ்டன்ஸ் தூரமா போறதுனால இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க, இது வந்து ஆப்டிமைசிங் இது கொடுத்துருக்காங்க, இது வந்து சின்னதா கொடுத்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து இங்க பாருங்க, ஹீட்டு, திடப்பொருளை வந்து நாம சூடுபடுத்தினா என்னவா மாறும், வாட்டரா மாறும், வாட்டரை வெப்பப்படுத்தினா வாட்டர் வேப்பரா மாறும். சரியா? அப்ப இதுதான் எங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருப்பாங்க பாரு, மெல்டிங் ஆஃப் ஐஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்ப ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன, மெல்டிங் ஆஃப் ஐஸ்ன்னு போடணும். இது என்னென்ன ஸ்டேட்டா மாறுதுன்னா பாருங்க, the change in the statement occur during melting, எப்போ பாயிலிங் அண்ட் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன். 4 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எது மெல்டிங் என்ன, பாயிலிங்கிறது என்ன, ஃப்ரீஸ்ங்கிறது என்ன, கண்டென்சேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு. சரி, இதெல்லாம் இப்போ புரியுது இல்லையா? இதை நீங்க நெட்டு பாருங்க. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the break free from one another move. and for example வந்து when solid ice வந்து 0 டிகிரி வெப்பப்படுத்தினா இட் மெல்ட் டு பிகம் லிக்விட் வாட்டர். சரியா? அதே மாதிரி வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் தண்ணியை வெப்பப்படுத்தினா இது வந்து வாயுவா மாறும். இதுதான் ஹீட். இது வந்து ஒண்ணு வந்து
0 டிகிரி பனிக்கட்டியை வந்து மாத்தும் போது தண்ணியா மாறும். அதே தண்ணிய 100 டிகிரி வெப்பப்படுத்தினா நீராவியா மாறிரும். சரி, அப்ப இதுல என்ன இருக்கு? இதுல நீங்க வர பொருள் பார்த்துக்கணும். எது என்ன பாயிலிங்கா, ஃப்ரீசிங்கா, ஹீட்டிங்ன்னு பார்த்துக்கணும். சரியா? பாரு இது வந்து இது நீங்க முக்கியமானது பாருங்க. வென் சாலிட் இஸ் ஹீட்டட் அது திடப்பொருள் வெப்பப்படுத்தும் போது, இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து கெயின் எனர்ஜி வெப்ப ஆற்றலை வந்து எடுக்குது. இத கொஸ்டின் கேட்பாங்க. வென் சாலிட் ஹீட்டட் த பார்ட்டிகிள்ஸ் டேஸ் எனர்ஜி அப்சர்வ் எனர்ஜின்னு நீங்க வந்து என்ன என்ன எனர்ஜி அது? கெயின் எனர்ஜி. அப்புறம் வைப்ரேட் ஆகும். உள்ளேயே பாத்திரத்துக்குள்ளே ஆடும். விகரஸா ஆடும். அதே மாரி லிக்விட் வந்து மெல்ட் ஆகும்போது, மெல்டிங் பாயிண்ட் வரும்போது என்ன ஆகும்? சாலிட் சேஞ்ச் இன்டூ லிக்விட் ஸ்டேட். நல்லா மெல்ட் ஆகி சாலிட் வந்து லிக்விடா மாறிரும். இப்ப லிக்விட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுவும் என்ன ஆகும்? கெயின் எனர்ஜி ஆகும். இதுவும் என்ன ஆகும்? அது வைப்ரேட் ஆகும். இப்ப கேஸ் என்ன ஆகும்? பாயிலிங் அக்கர் வென் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ரீச் த லிக்விட் சேஞ்ச் இன்டூ கேசியஸ் ஸ்டேட். அந்த இந்த திரவ பொருள் வந்து வாயு பொருளா மாறிரும். அப்ப இந்த இதுல பாருங்க, இது வந்து அணுக்கள் வந்து இப்படிதான் இருக்கும். உள்ள இருக்கிறது வந்து புரோட்டானும், நியூட்ரான்ல இருக்கும். வெளியில சுத்துறது வந்து எலக்ட்ரான். அப்ப கேட்பாங்க. தி எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் டேஸ் அ ஆர்பிட் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னா, நீங்க அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ன்னு எழுதணும். பாரு இது எல்லோ கலர். இது வெளியில எல்லாம் சுத்திட்டு இருக்கு எலக்ட்ரான். புரோட்டானும், நியூட்ரானும் உள்ள இருக்கும். எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குமோ, அதே நம்பர் தான் என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். நியூட்ரான் வந்து 1, 2 எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். புரிஞ்சுச்சா? இப்ப நியூட்ரான் வந்து 1 பிளஸ் மைனஸா இருக்கலாம். எலக்ட்ரான் எவ்வளோ இப்ப வந்து சோடியம் எடுத்துட்டோம்னா, சோடியத்துல வந்து 11 எலக்ட்ரான் இருந்ததுன்னா, அதே எவ்வளோ புரோட்டான் இருக்கும்? 11 புரோட்டான் தான் இருக்கும். அப்ப இதுதான் ஆட்டம்ல ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த ஆட்டம் நெறைய ஆட்டம் இந்த மாரி சேர்ந்துட்டா அது மூலக்கூறு ஆகும். பாருங்க இதெல்லாம் மூலக்கூறுகள். இது என்ன நெறைய ஆட்டம் சேர்ந்துருச்சு இல்லையா? மூலக்கூறு ஆயிருது. இப்ப எலிமெண்ட் ஆகும்போது இந்த ஆட்டம்ல வர்ற இந்த பொருள்கள் பாரு அயன் ஓர். இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? இரும்பு தாது வந்து இங்க இருந்தா நம்ம இரும்பு இங்க இருந்து எடுக்குறாங்க. இந்த கெமிக்கலி சிம்பிளா இருக்கும். இத வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? இத வந்து நம்ம பிரேக் பண்ணவே முடியாது. பிரேக் பண்ணி போனேன்னா, சின்ன அந்த ஆட்டம் துகள் தான் இருக்கும். அப்புறம் காம்பவுண்ட் என்னங்கிறதுன்னா, இந்த மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்தா தான் காம்பவுண்ட். பாரு 2 ஆர் மோர் எலிமெண்ட் விச் ஆர் கெமிக்கலி பாண்ட் டுகெதர். இதுல வந்து இப்போ இதுல எலிமெண்ட் பாருங்க. இதுதான் எலிமெண்ட். ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது. காம்பவுண்ட்ன்னா இதுல பாருங்க. இதுல வந்து ஹைட்ரஜன் இந்த எல்லோ கலர் தெரியறதெல்லாம் ஹைட்ரஜனு. இங்க அ ப்ளூ கலர் வந்து ஆக்ஸிஜன். அப்ப வாட்டர்ல என்னென்ன இருக்குது? ஆக்ஸிஜன் இருக்குது. 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால இது வந்து காம்பவுண்டா மாறிரும். இது வந்து எலிமெண்டா தான் மாறும். இப்ப உங்களுக்கு இந்த மாரி படம் குடுத்துட்டு, விச் ஒன் இஸ் த எலிமெண்ட் சொல்லி கரெக்ட்டா குடுத்தேன்னா, இது எலிமெண்டா, காம்பவுண்டா, மெட்டலா, நான் மெட்டலா குடுத்தேங்க. நீ வந்து இந்த மாரி படத்துல ரப்பர்டா இருக்குது எலிமெண்ட் போடணும். ஒரே மாதிரி ஹைட்ரஜன் எலிமெண்ட். இந்த வேற 2க்கு மேல எலிமெண்ட் இருந்தா அதுக்கு பேர் காம்பவுண்டான்னு நீங்க போடணும். அப்புறம் இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் தான். இது வந்து பென்சீன் வந்து என்னவா இருக்கும்னு இந்த அருங்கோண வடிவத்தில இதெல்லாம் கார்பன் இங்க இங்க வெள்ள கலர் தெரியுறதெல்லாம் கார்பனு. சின்னது தெரியறதெல்லாம் ஹைட்ரஜன். CH இங்க எவ்வளோ இருக்குன்னா 6 கார்பனும், 6 ஹைட்ரஜன் இருக்கும். பாரு 1, 2, 3, 4 இந்த 6 ஹைட்ரஜனும், 6 கார்பனும் இருக்கும். சரியா? இதுதான் இந்த பாடத்தோட மெயினு. இப்ப சீக்கிரமா ஒரு டிப்ஸ் பார்த்துக்கலாம். எலிமெண்ட்ஸ் பாருங்க. எலிமெண்ட்ங்கிறது என்ன? பியூர் சப்ஸ்டன்ஸ். இத நான் வந்து கரெக்ட்டா நான் டாட் பண்ணிட்டே வரேன். நீ பாருங்க. மாலிக்யூல்ஸ்ங்கிறது என்னன்னா, பிக்ஸ்டு நம்பர் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். மாலிக்யூல்ஸ் இன்னொரு காம்பவுண்ட்ங்கிறது என்ன? டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம். மாலிக்யூல்ஸ்ங்கிறது டிஃபரண்ட் டைப்ஸ். த மாலிக்யூல்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் வந்து என்னவா இருக்குது? நைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 99% ஆஃப் த ஏர். இப்ப நைட்ரஜன் நம்ம காத்துல எவ்வளோ இருக்கு? 99%. இப்ப ஆட்டம் வந்து என்னவா இருக்குது? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். அப்புறம் பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் மேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் என்னென்ன வரும்? எக்ஸ்பிளைன் ஹீட்டிங். சாலிட், லிக்விட், கேஸ்ல வந்து நாம அத வந்து ஹீட் பண்ணி, அதோட தன்மைய வந்து நாம புரிய வைக்கலாம். த மாஸ் ஆஃப் மேட்டர் ரிமைன் டூரிங் சேம் எக்ஸ்பேன்ஷன். நீ எவ்வளவுதான் எக்ஸ்பேன்ஷன் ஆனாலும் அதோட மாஸ் நிறை இருக்குது இல்லையா? இந்த நிறை வந்து ஒரே அளவு தான் இருக்கும். இது வந்து திடப்பொருளா இருந்தாலும் அதே இது இருக்கும். திரவ பொருள் இருந்தாலும் அதே இது இருக்கும். சரி, இப்போ ஒரு பனிக்கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பனிக்கட்டி வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 100 கிராம் பனிக்கட்டி எடுத்து அந்த 100 கிராம் பனிக்கட்டி வந்து நீ வெயிட் போட்டாலும், அதே 100 கிராம் பனிக்கட்டிய வந்து நீ வந்து உருக்கி, அது தண்ணியா அது நல்லா மெல்ட் ஆகி, ஃப்ரீஸ் ஆகி நம்ம அ தண்ணியா மாறி அதுல வெயிட் எடுக்கும் 2மே சமமா அது இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் த மேட்டர் வந்து சேமா இருக்கும். அப்புறம் மாலிக்யூல் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் எவ்ளோ? 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்ட். இது என்ன பண்ணியிருக்காங்க? கெமிக்கலி கம்பைன் வந்து இங்க இங்க வந்து பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் கம்பைன் பண்ணி. அதனால வந்துட்டு